ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ண வீடியோ தாங்க. லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, பாவக்காயில் வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சாதம் வச்சு காலிஃப்ளவர் மட்டும் ஃப்ரை பண்ணேங்க. வச்சது இது 3 தான். கடைசியில் பார்த்தா ஐட்டம் எதாவது நிறையா இருக்க மாதிரி இருந்தது. பாவக்காய்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அது குழந்தைங்களாம் முக்கியமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நானும் நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். கடைசியில் இந்த மாதிரி வச்சேன்னா வந்து கசப்பு கம்மியாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாவக்காய் குழம்பு. பாவக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த காய் வாங்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, இந்த காயில் சமைக்கும் போது நார்மலாகவே கசப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை எல்லாமே தனியாக எடுத்துக்கலாம். இதுவே பிஞ்சாக இருந்துச்சுன்னா விதெல்லாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே போட்டு சமைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு உப்பு தண்ணியில் வந்து ஒரு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உப்பு தண்ணியில் போடும்போது இதில் இருக்கிற கசப்பு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. காயிலேயே வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் காய் வெந்துடணுங்க. குழம்புல போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் வெந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைட்லேயே வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் எடுத்த பாவக்காயில் ஒரு காய் மட்டும் பழுத்திருந்தனால ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகலை. ஆனால் காய் ஃபுல்லாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு குழம்பு பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். என் பொண்ணு கிச்சனுக்கு வந்ததும் வதக்கி வச்சுருக்க பாவக்காயை பார்த்ததும் 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டு போயிட்டா. அது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கொடுத்துருக்கனாலையான்னு தெரில, பாவக்காய்னாலே இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணுங்க. வந்ததுக்கப்புறம் இதில் 2 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு வந்து காயிலேயே வதக்கிட்டு இருக்கனால லாஸ்ட்டாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். அது நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச காய் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வேக வச்ச வேர்க்கடலை வந்து ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா வேர்க்கடலை சேர்க்கும் போது இந்த கிரேவியில் இருக்க கசப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காயில் வந்து ஒரு சிலருக்கு இனிப்பு சேர்த்தோம்னா பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கிறனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிரேவி பண்ணும்போதே சைடில் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு சாதமும் வடிச்சிட்டேங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மஞ்சோறு பண்ணியிருந்தேன். அதனால் அதுவுமே வந்து மதியானத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தயிரில் சாப்பிட்லான்ட்டு. வடித்து வச்ச சாதம், கம்மஞ்சோறு இருக்குது, இப்போ வச்ச பாவக்காய் குழம்பு, கம்மஞ்சோறத்துக்கு தக்காளி குழம்பு பண்ணியிருந்தேன் காலையில், அந்த குழம்பு இருக்குது, தயிர், காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் பாப்பாங்களுக்கு மட்டும் முட்டை வெந்துட்டுருக்கு. பார்த்தா ஏதோ நிறைய ஐட்டம் சமைச்சு வச்ச மாதிரி ஒரு ஃபீல். பாப்பா 2 பேரும் எல்லாம் எடுத்து வச்சாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் போல் வெளியே போகிற வேலை இருந்தது. போயிட்டு வரும்போது அப்படியே கொஞ்சமாக காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக சப்பாத்தி மட்டும் போட்டு டின்னர் வேலை முடிச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் சப்பாத்தி லவர் 2 பேர் இருக்காங்க. 3 நேரம் சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. என் பெரிய பொண்ணு ஹஸ்பண்டும் சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பாவக்காய் கிரேவி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன்னா நைட் வந்து தோசைக்கு இல்லைன்னா சப்பாத்திக்கு வச்சுக்குவோங்க. தோசை சப்பாத்திக்கு பாவக்காவான்னு நினைக்காதீங்க, ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்த காய் பழம் எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் கழுவி கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே சைடில் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் சப்பாத்தி போட போகிறேங்க. மதியானம் வச்சு சாதம் இருக்கனால சப்பாத்தியும் தயிர் சாதமும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் கம்மியாக தான் பிசைஞ்சேன். பாப்பா வந்து முட்டை சப்பாத்தி வேணும்னு கேட்டா, அதனால நார்மல் சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுட்டு கல்லிலேயே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே சப்பாத்தியை போட்டு டபுள் சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா முட்டை சப்பாத்தி ரெடிங்க. இது கூட கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவி பிடிச்சிருந்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.